உத்தராகண்டின் உத்தரகாசி மாவட்டத்தில் கங்கையில் திடீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஏற்பட்ட நிலையில் பலர் அடித்து செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. அச்சம் கொள்ள வைக்கக்கூடிய வெள்ள காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ये देखो लाइव सारी दुकानें टूट गई। ये देखो ये इधर तक आ गया। ओहो ओ बाप रे, हे भगवान, हरे राम राम राम। ये भगवान बहुत नुकसान हो गया भाई। इतिहान हुए थे कभी, इतिहान हुए कभी। अरे ये देखो इतना कभी नहीं हुआ था। ये रहा तो खुद बगने लगे इन्हें का बगी। ये देखो गंगा जी में बह रहे हैं, पता नहीं कितने लोग मर गए, कितने लोग दब गए, कुछ पता नहीं है अब। ये देखो हरे राम 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 राम। बाप रे, हरे राम 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 राम। अरे बह गया, ये मेरी माँ விவரங்களோடு நிகழாமுடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன் விவரம் என்ன? தேவா, இன்று மதியத்திற்கு மேலாக அந்த டெஹ்ராடூனில் இருக்கக்கூடிய கிர்கங்கா அந்த நதி ஓடக்கூடிய பகுதி, திராலி என்று சொல்லக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் இன்று மேக வெடிப்பு ஏற்பட்டு இதனால் அந்த ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மலை உச்சியிலிருந்து, அதாவது மலை மேல் பகுதியிலிருந்து அந்த பெரும் வெள்ளமானது அந்த திராலி மார்க்கெட் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த முதல் காட்சிகளை நியூஸ் 18 நாம் வெளிக்கொண்டு வந்தோம். தற்போது சுமார் 50, அதாவது அந்த பகுதி மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி என்று கூறப்படுகிறது. அந்த பகுதியில் சுமார் 50 ஹோட்டல்கள் முற்றிலுமாக இந்த நதி நீரில் மூழ்கியதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. இது அதாவது இந்த மலைப்பகுதிகளில் ஏற்பட்ட மேகவெடிப்பு காரணமாக, கனமழை மேகவெடிப்பு காரணமாக பெருமளவில் மழை நீரானது அந்த ஆற்று வெள்ளத்துடன் கலந்து இந்த சேதமானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளில் நம்மால் பார்க்க முடியும். இதில் மலை மேல் இருக்கக்கூடிய அந்த பாறாங்கற்கள் எல்லாம் இந்த அடித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடியும். இதனாலேயே பெரும் சேதமானது ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. அங்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 50 ஹோட்டல் வரை தற்போது முற்றிலுமாக அந்த சேர் கலந்த அந்த நீரில் மூழ்கி இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இது மட்டுமல்லாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்னும் பலரை காணவில்லை என்றும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. முதல் கட்டமாக ராணுவம், SDRF, NDRF படைகள் அந்த பகுதிக்கு விரைந்துள்ளன. மீட்பு பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. இனி மீட்பு பணிகள், அதாவது முன்னேற்றம் ஏற்படும் பட்சத்தில் தான் இன்னும் இது தொடர்பான ஏற்பட்ட இழப்புகளின் முழு விவரம் நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல், அந்த காட்சிகளில் நம்மால் பார்த்து அதை, அதாவது அங்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த சேதம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த நதி கரையில் இருந்த அந்த ஹோட்டல்கள் மற்றும் வீடுகள் எல்லாம் ஒரு சீட்டுக்கட்டு போல சரியக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும். அந்த நதியோரம் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் மீது இந்த மணல், அதாவது இந்த சேறு கலந்த அந்த அதிவேகத்தில் வந்த அந்த ஆற்று நீர் தாக்கி அது சரியக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். தற்போது இந்த மீட்பு பணிகள் முழு வேகத்தில் தொடங்கி இருக்கின்றன. இந்த மீட்பு பணிகளின் நிலை பொறுத்தே இதுவரை எவ்வளவு பேர் காணாமல் போயிருக்கின்றனர், எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கின்றன போன்ற தகவல் வெளிவரும். மிக முக்கியமாக ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகண்ட், உத்தரகாசி போன்ற பகுதிகளில் இது ஒரு ஹாலிடே சீசன் என்று சொல்வார்கள். அதாவது அந்த பகுதிகளில் இந்த ஆகஸ்ட் மாதம் மக்கள் அதிகமாக சுற்றுலா வரக்கூடிய மாதம். இதனால் மக்கள் அங்கு அதிகமாக கூடியிருந்தனர் என்றும் கூறப்படுகிறது. இதனால் மக்கள், அதாவது இந்த இறப்பு
எண்ணிக்கையானது கணிசமாக உயர்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறும் இருப்பதாகத்தான் தற்போது முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான அந்த மீட்பு பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியது போல NDRF, SDRF மற்றும் ராணுவத்தினர் இணைந்து இந்த மீட்பு பணிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றன. இன்னும் சில மணி நேரங்களில் இது தொடர்பான அந்த அடுத்த கட்ட தகவல்கள் நமக்கு தெரிய வரும். ஆனால் அந்த காட்சிகளே அந்த நிறந்த சம்பவத்தின் அந்த கோரத்தை உணர்த்துவதாக இருக்கின்றது. அந்த மலைப்பகுதியில் ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமாகவே அதிக அளவில் மழைநீர், ஆற்று நீர் மற்றும் சேர் கற்களுடன் கலந்து இது இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி மகிழன்.